அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பிறன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ரமலான் தொடர் சொற்பொழிவு உரையை நாம் துவங்குகிறோம். நாம் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் குறித்து தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த சொர்க்கம் இந்த உலக வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணுகிற பொழுது, ஒப்பிடுகின்ற பொழுது, ஒரு மதிப்பே இல்லாத ஒரு காதர்ந்து போன ஒரு செத்த ஆடுக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன்பமும் அந்த மறுமையினுடைய இன்பத்தில் ஒப்பிடுகின்ற வகையில் இருக்கும் என்பது குறித்து நேற்று பார்த்தோம். அதில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாளிகை எவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்கும். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது மூமின்களுக்கு ஒரு கூடாரம் அமைக்கப்படும். அந்த கூடாரம் 60 மைல்கள் உயரம் கொண்டதாக என்ன செய்யும் இருக்குன்னா, இதில் ஒரு என்ன விஷயம்னா, நேற்று நாம் 3 மைல் தூரம் இருந்தால் என்ன செய்யணும், பயண தொழுகையில் கசர் செய்யணும்னு சொன்னோம். அந்த ஹதீஸில் வரும்போது 3 மைல் அல்லது 3 பர்சக் அளவு இருந்தால் என்ன செய்யலாம், பயணத்தில் கசர் செய்ய வேண்டும் என்று 2 வாசகம் வருது. அறிவிப்பாளர் சந்தேகத்துக்கு இடமான வகையில் அறிவிக்கிறார். அப்போ 3 மைல் 3 பர்சக், அப்போ 3 பர்சக் என்றால் என்னது, 25 கிலோமீட்டர். நம்ம கூடுதலான அளவு தான் என்ன செய்யணும், பேணுதல் என்ற அடிப்படையில் எடுக்கணும். இப்போ 3 மைல் அப்படின்னா கிட்டத்தட்ட அது 4 கிலோமீட்டரும் அது குறைவாக தான் என்ன செய்யும் வரும். இப்போ 1 மைல் என்பது 1.5 கிலோமீட்டர் தான் என்ன செய்யும் வரும். இந்த உலகத்தில் 60 மைல்னா 60 கிலோமீட்டர் அளவுக்கு உயரம் கொண்டதாக அந்த சொர்க்கத்தினுடைய மாளிகை என்ன செய்யும் இருக்கும். கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர். இந்த உலகத்திலேயே மிக உயரமான ஒரு இடம் இருக்குன்னா புர்ஜ் கலிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மிக உயர்ந்த கட்டடமாக பார்க்குறாங்க. எத்தனை மாடி கொண்ட கட்டடம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 163 மாடிகள் கொண்ட ஒரு கட்டிடம். அது எத்தனை மைல் உயரம் அப்படின்னு சொன்னால் 1 மைல கூட அது எட்டலை, 3/4 மைல் தான். எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொன்னால் 828 மீட்டர். 1 மைல், 1 கிலோமீட்டர் என்பது 1000. 1 மைலில் பாதி முக்கால்வாசி தான் என்ன செஞ்சிருக்கு, தொட்டிருக்கிறது. அதுதான் உலகத்திலேயே பெரிய கட்டிடம். 163 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடமாக இருக்குது. 1 மைல கூட தொடலை. அப்போ சொர்க்கத்தில் ஒரு மாளிகை என்பது 60 மைல் கொண்டதாக இருக்கும் என்று சொன்னால் எவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகை என்பதை நம்ம என்ன செய்யணும். அந்த சொர்க்கத்துடைய உலகம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு இன்பமாக இருக்குன்னு பார்த்தோம். இன்னைக்கு சொர்க்கத்தில் உள்ள மரங்கள், இந்த உலகத்தில் இயற்கை காட்சியை பார்த்து ரசிக்கிறோம்ல, ஊட்டி கொடைக்கானல்லாம் போனால் அந்த பசுமையை பார்த்து அப்படியே பூரித்து போகிறோம்ல, என்ன ஒரு அற்புதமாக இறைவன் படைச்சிருக்கிறான். அப்படியே பார்க்கின்ற பொழுதே கண்ணு குத்தி கவர்ந்து தூக்கிடும்போது அவ்வளோ பச்சை பசேன்னு பசுமையாக இருக்குது அப்படின்னு மரங்கள் குறித்தெல்லாம் நம்ம சிந்திக்கிறோம்ல. இது போன்றுதான் சொர்க்கத்தில் என்ன இருக்கிறது, மரம் இருக்கிறது. சொர்க்கத்தில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் தன் திருமறை வசனத்தில், ஃபிசிதரின் மக்சூதின், முள் இல்லாத இலந்தை மரம் அங்கே இருக்கும் என்று இறைவன் தன் திருமறை வசனத்தை சொல்றான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு கிராமவாசி என்ன செய்கிறாருன்னா, மூமின்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய எந்த ஒரு மரமும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, தொந்தரவு அளிக்கக்கூடிய மரம் எது அப்படின்னு கேட்கின்ற பொழுது இலந்தை மரம் தான் தொந்தரவு அளிக்கக்கூடிய மரம். ஏன்னா இலந்தை மரத்தில் என்ன இருக்கும், முள் இருக்கும். அப்போ அந்த இலந்தை மரம் என்ன செய்யுது, மனுஷனுக்கு தொந்தரவு தொட்டா என்ன செய்யும், கையெல்லாம் குத்திடுதா, கிழிச்சிருதா. அப்போ இலந்தை மரத்தில் எவ்வளோ முள் இருக்கிறது. அப்போ இலந்தை மரத்தை தான் நாங்கள் தொந்தரவு உள்ள மரமாக நினைக்கிறோம், ஆனால் அது சொர்க்கத்தில் இருப்பதாக சில தகவல்லாம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் சொர்க்கத்தில் இருக்கிற அந்த இலந்தை மரம் இருக்குதே, அந்த மரத்தில் முள்ளே இருக்காது, முள் இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் கனிகளாக இருக்குன்றாங்க. யோசித்து பாருங்க, முள் எவ்வளோ, இலந்தை மரத்தில் எவ்வளோ முள் பார்த்துருப்போம். நம்மளால் என்ன முடியுமா, ஒரு கிளையில் இருக்கிற முள் எவ்வளோன்னு என்ன முடியுமா, அந்த முள் அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, இலந்தை மரம் முழுக்க கனிகளாக இருக்குமா. அந்த கனியினுடைய இன்னொரு அற்புதத்தை பாருங்க, அந்த கனி அது ஒரு கனியை தரும். அந்த ஒரு கனியில துறக்க 72 நிறங்களை கொண்டதாக அந்த கனி என்ன செய்யுமா இருக்குன்றாங்க. எந்த ஒரு நிறமும் இன்னொரு நிறத்திற்கு ஒப்பானதாக இருக்காது. ஒரு பழத்தை ஓப்பன் பண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கு, மேலே பார்த்தா பச்சையா இருக்கு, கொய்யா பழத்தை அறுத்து பார்த்தா உள்ள சிவப்பா இருக்கு, 2 கலர் இருக்கா.
அந்த மாதிரி அந்த இறந்த மரத்தில் உள்ள ஒரு கனியை நம்ம எடுத்து அறுத்தோம்னா எப்படி இருக்குமா? 72 கலர் இருக்குமா? யாராச்சும் 72 கலர் இந்த உலகத்தில் பார்த்துருக்கிறோமா? இன்னொரு கலருக்கு சமமே ஆகாத அளவுக்கு வெவ்வேறு நிறங்கள்ல இருக்குமா? நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியல. எவ்வளவு இன்பத்தை, எவ்வளவு சுவை இருக்காது, யோசித்து பாருங்க. அல்லாஹ் சொல்கின்ற பொழுது சொர்க்கவாசிகளுக்கு ஒரே தோற்றத்தில் இருக்கிற உணவுகள் வழங்கப்படும், ஆனால் அந்த கனிகளுடைய சுவை என்ன செய்யும்? மாறுபட்டு இருக்குன்றாங்க. அப்ப அந்த இழந்த மரம் அதனுடைய முள் இருக்கிற இடம்லாம் கனி, அந்த கனி 72 நிறங்களை கொண்டதாக இருக்கும்னா எவ்வளவு சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இறைவன் சொர்க்கத்தை அமைத்திருக்கிறான் என்பதை இதன் மூலம் நாம சிந்திக்கணும். இன்னும் எந்த அளவுக்குன்னா, இந்த உலகத்தில் எவ்வளவு பிரம்மாண்டமான மரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறோம். மரம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறது, இப்படிலாம் இருக்குதுன்னு சிந்திக்கணும்ல. அந்த சொர்க்கத்துடைய மரம் எவ்வளவு உயரம் தெரியுமா? எவ்வளவு உயரத்தில் அந்த சொர்க்கத்துடைய மரம் இருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழல் அளவுக்கு ஒருவன் 100 ஆண்டு காலம் பயணம் செய்தாலும் அதனுடைய அந்த நிழலை கடக்கவே முடியாதுன்றான். 100 வருஷம் பயணம் செய்யணும், 100 வருஷம் பயணம் செஞ்சாலும் கடக்க முடியாதுன்னு சொல்லி புகாரில 6552வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்துடைய உயரமா அதனுடைய நிழல் 100 வருஷம் நம்மளால பயணம் செஞ்சா கூட கடக்கவே முடியாத அளவுக்கு அதனுடைய நிழல் போய்கொண்டே இருக்கும்னா எவ்வளவு பிரம்மாண்டமான மரமா அது இருக்கும், நம்மளால சிந்திக்க முடியுதா? அதே ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல தெளிவுபடுத்துறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்ன ஃபில் ஜன்னத்தில் ஷஜரத்துன், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது, யஸீருல் ராகிபுல் ஜவாதல் முலம்மருல் ஷரீஅ, விரைந்து ஓடக்கூடிய, அதாவது கட்டான உடல் உள்ள உயர் ரக ஒரு குதிரையில் ஒருவர் பயணம் செய்கிறார், 100 ஆண்டு பயணம் செய்கிறார், 100 ஆண்டு பயணம் செய்தால் கூட அதை அடைய முடியாது என்று மற்றொரு இடத்துல சொல்றார். ஒரு உயர் ரக ஒரு குதிரை, கட்டான உடம்பு கொண்ட ஒரு குதிரையில பயணம் செய்யறாராம், 100 வருஷம் அந்த குதிரையில பயணம் செய்யறாராம். அந்த குதிரையில பயணம் செஞ்சா கூட அந்த நிழலை கடக்க முடியாத அளவுக்கு அந்த மரத்துடைய நிழல் இருக்குன்றார். யோசித்து பாருங்களேன், குதிரை இன்னைக்கு சுமாராக ஒரு குதிரை சாதாரணமா எவ்வளவுனா 1 மணி நேரத்துக்கு 30 மைல் தூரத்தை கடந்து போகும் சாதாரணமா உள்ள ஒரு குதிரை. இதே பந்தய குதிரைனா எடுத்துக்கிட்டா 40 மைல் 50 மைல் என்ன செய்யும், 1 மணி நேரத்துக்கு கடந்து போகும். 30 மைல்னா அப்ப யோசிச்சு பாருங்க, 1.5 கிலோமீட்டர் 1 மைல்னா 40 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர், 2 மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர், 3 மணி நேரம். அப்ப ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வச்சாலே எவ்வளவு கிலோமீட்டர் வருது? இது மாதிரி 100 ஆண்டு கட்டான உயர் ரக குதிரையில் பயணம் செய்தாலும் அந்த மரத்துடைய நிழலை கடக்கவே முடியாதுன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்திச்சு பாருங்க, அந்த சொர்க்கத்துடைய மரம் சாதாரண மரமா? சொர்க்கத்தில் நேற்று மாளிகையை பற்றி பார்த்த முத்தால் ஒரே ஒரு முத்தை வைத்து அல்லாஹ் என்ன செய்யறான், பிரம்மாண்ட மாளிகை எழுப்புறான். அதனுடைய உயரம் 60 மைல்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம மரத்தை பற்றி சிந்திச்சு பாருங்க, சொர்க்கத்துடைய மரம். யோசித்து பாருங்கள், ஒரு மரத்துடைய நிழல ஒரு குதிரையில நம்ம பயணம் 100 வருஷம் ஒரு குதிரையில நம்ம ஓடினா கூட ஓட முடியாதுன்னா யோசிச்சு பாருங்க, 100 வருஷம் நம்மளால இந்த உலகத்தில் பயணம் செய்ய முடியுமா? 100 வருஷம் நம்ம இருக்கிறதே பெரிய நிலை கிடையாது. ஆனா 100 வருஷமும் குதிரையிலேயே பயணம் செய்தால் கூட அதை கடக்க முடியாத அளவுக்கு அதனுடைய மரத்தினுடைய நிழல் இருக்கும்னா அந்த மரத்தினுடைய பிரம்மாண்டம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். இந்த சொர்க்கத்தில் நாம மரம் வாங்க வேண்டும் என்று ஆசைப்படணும். நபித்தோழர்கள் ஆசைப்பட்டார்கள், சொர்க்கத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் தனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சொர்க்கத்தில் மாளிகை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. யார் ஒரு நாளைக்கு உபரியாக 12 ரக்காய் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் மாளிகை பெற்றுக் கொள்கிறார் என்ற செய்தியை கேட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வாழ்க்கையில் அந்த செய்தியை நடைமுறைப்படுத்தினாங்க, விடவே இல்லை. சொர்க்கத்தில் எப்படியாச்சும் மாளிகை விலைக்கு வாங்கணும்னா. இது மாதிரி இன்னொரு நபித்தோழர் இருந்தார், அபு தஹ்தா என்று சொல்லக்கூடியவர். என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் முறையிடுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மரம் என் தோட்டத்துக்கு வேலி அமைப்பதற்கு தொந்தரவாக இருக்கிறது, இந்த மரத்தை மட்டும் எனக்கு அவர் கொடுத்துட்டாருன்னா என் தோட்டத்துக்கு நான் வேலி அமைச்சிடலாம் அப்படின்னு முறையிடுகிற பொழுது நபிகள் நாயகம் அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் அழைத்து பேசுகிறார், இந்த ஒரே ஒரு மரம் அதை அவர் விட்டு கொடுத்துருங்க, சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் அந்த நபித்தோழருக்கு அந்த மரம் அவர்களை விட்டு கொடுக்கல. ஆனால் இதை கேள்விப்பட்ட அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய இன்னொரு மனிதர், நான் என் தோட்டத்தை அந்த ஒரே ஒரு மரத்துக்கு பகரமாக கொடுக்கிறேன், அந்த ஒரு மரத்தை எனக்கு கொடுத்து என் தோட்டம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு அபு தஹ்தா ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, ஒரு மரத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த தோட்டத்தையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு நபிகள் நாயகத்தை போய் விலைக்கு வாங்கி கொடுக்குற, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு மரத்தை தானே கேட்டீங்க, இந்த ஒரு மரத்தை கொடுத்து அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்துல மரம் இருக்குன்னு இல்ல, என் தோட்டத்தையே கொடுத்து விலைக்கு வாங்கிக்கணும் நபிகள் நாயகம் சொல்றாங்க. அபு தஹ்தாவுக்கு இதே போன்று பல பேரிச்ச மரங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது என்றாங்க.
யோசிச்சு பாருங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும் என்றுடன் ஒட்டுமொத்த சொத்தையும் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். ஒட்டுமொத்த தோட்டம், இந்த உலக தோட்டம் என்ன இன்பம், அது என்ன சுகம், அது என்ன மகிழ்ச்சி, அதெல்லாம் தாண்ட மகிழ்ச்சி சொர்க்கத்தில் இருக்கிறது. சொர்க்கத்துடைய மரத்தில் இருக்கிறது. அங்க நான் தோட்டத்தில் இருக்கணும், அங்க நான் மரத்தை எனக்கு சொந்தமாக ஆக்கணும். அந்த மரத்தை யாராலையும் சொந்தமாக்க முடியுமா? அதை விலைக்கு கொடுத்து வாங்கிட முடியுமா? அப்படின்னு என்ன செய்யறாங்க, இந்த உலகத்துடைய சொத்தை இழந்தாலும் அது கிடைக்கணும், அதை இழக்க நான் தயார் என்கின்ற அளவுக்கு என்ன செய்யறாங்க, அதை அல்லாஹ்வுடைய பாதையில வாரி வழங்கக்கூடியவராக இருந்தார். இனி எந்த அளவுக்குன்னா, அந்த சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய இன்னொரு நிகழ்வு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கவாசிகள் குறித்து சொல்றாங்க. ஒரு முறை என்ன செய்யறாங்க, கிராமவாசி ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறார். சொர்க்கவாசிகளில் ஒருவர் தன் இறைவன் கேட்ட எல்லா ஆசையும் நிறைவேற்றி சொர்க்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர் ஒரு ஆசையை கேட்பாராம். இன்னும் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன, நான் சுவனத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் அப்படின்னு வர. சொர்க்கத்தில் அல்லாஹ் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துனா எல்லாமே கிடைச்சிடும். ஆனாலும் விவசாயம் செய்த அந்த மனிதருடைய ஆசை என்னவா இருக்குமா, சொர்க்கத்தில் நான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்பாராம். அப்ப இறைவன் கேட்பான், இன்பகரமான வாழ்க்கையில வாழலையா, இவ்வளவு இன்பம் கொடுத்திருக்கேன், இன்னுமா ஆசை அடங்கல, இன்னுமா இன்பம் வேணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் ஆம் என்று சொன்னோடனே, நீ விரும்பியபடி என்ன செய்ய, இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய், உழுது பயிரிடு என்று அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப அவர் விதையை தூவிட்டு கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஒவ்வொன்றும் என்ன செய்யுமா, வளர்ந்து அது அறுவடைக்கு தயாராகின்ற அளவுக்கு சொர்க்கத்துடைய நிலைமை இருக்கிறது. ஒரு விதையை தூவுனா அது வளர்ந்து அறுவடை செய்ய எவ்வளவு காலம் எடுத்துக்குது, எவ்வளவு நாள் ஆகுது. ஆனா சொர்க்கத்தில் என்ன ஆகுமா, கண் இமைக்கிற நேரத்தில் அந்த பயிரெல்லாம் வளர்ந்துடும். அது வளர்ந்து முதிர்ந்து அடி வரைக்கும் என்ன செய்ய தயாராகும். அதோடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, மலைகளை போல் விளைந்த குவிந்து போய்விடும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும். மலைகள் எப்படி எவ்வளவு உயரமா இருக்கு, எவ்வளவு குவிந்து கிடக்கு, அந்த மாதிரி என்ன செய்யுமா, அந்த சொர்க்கத்தை செய்யக்கூடிய விளைச்சல் இருக்கும் என்கின்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்பதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், சொர்க்கத்துடைய இன்பத்தை நாம் அடைவதற்கு அதிகமான முயற்சி. எந்த அளவுக்குன்னா, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குலை நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை சாப்பிடலாம். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, ஒரு கிரகண தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி போயிட்டு வர, இதை பார்த்த நபி தோழர்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில முன்னாடி போயிட்டு வரீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியா, நான் எனக்கு முன்னால் சொர்க்கத்தை பார்த்தேன், சொர்க்கத்தில் ஒரு கொலை எனக்கு தெரிந்தது, அதை மட்டும் நான் பறித்திருந்தால் உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை நீங்கள் உண்டிருக்கலாம் அப்படின்னு நபிகள் நாயகம் சாப்பிட. எவ்வளவு பிரம்மாண்டம் யோசிச்சு பாருங்களேன். சிந்திக்க முடியாத அளவுக்கு சொர்க்கத்தினுடைய ஒவ்வொரு இன்பமும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பார்த்து பார்த்து தன்னை வணங்குற அடியாருக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறான், செதுக்கி வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, திருமணம் பண்ண புதுசுல உனக்காகவே இந்த வீட்டை செதுக்கி இருக்க, ரூமை பாரு, ஏசியை பாரு, கட்டில பாரு, பெட்டை பாரு அப்படின்னு புதுசா கல்யாணம் ஆன மனைவிக்கு என்ன செய்வோம், நாம சொல்லுவோம்ல, அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியை வச்சிருக்கிறான். எனக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்தல்ல, நான் சொன்ன அடிப்படையில் உலகத்தில் இருந்தல, உனக்கு இருக்கிற இன்பமே வேற, அங்க நீ இருக்கிற மாளிகை வேற, நீ அங்க பார்க்கிற மரம் வேற, அங்க நீ செய்கிற விவசாயம் வேற. அல்லாஹ் அப்படியே ஒவ்வொன்றையும் இன்பத்தையும் ஒவ்வொன்றையும் சந்தோஷத்தை வாரி வாரி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அடியார்களுக்காக என்ன செய்யறான், தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் எப்படி பல படித்தரங்கள் இருக்கிறதோ அது மாதிரி சொர்க்கத்தில் என்ன செய்யுது, பல படித்தரங்கள் இருக்கிறது. அதுல தனக்கு மேல உள்ள படித்தரத்தில் அறைகளில் இருப்பவர்களை சொர்க்கவாசியில் கீழ்நிலையில் உள்ளவர்கள் பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பாங்கன்னா, கிழக்கில் இருந்தும் அடிவானத்தில் கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் ஒரு நட்சத்திரம் கீழே விழப்போகிறால் ஒளியை எழுப்பி கொண்டு ஒரு நட்சத்திரம் போகுதுன்னா அது எப்படி பார்க்கிறாங்க, அந்த மாதிரி தனக்கு மேல் அந்தஸ்தில் உள்ளவர்களை பார்ப்பாங்களாம். அப்படி நபிகள் நாயகம் சொல்ல. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவங்க நபிமார்கள் தானே, உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்காங்க, நபிமார்கள் தான் இருக்க முடியும், எங்களாலாம் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கின்ற போது நபிகள் நாயகம் சொன்னாங்க, அவர்கள் நபிமார்கள் கிடையாது, அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு தூதர்களை உண்மைப்படுத்தி தூதர் சொன்ன அடிப்படையில் நடந்தவர்கள் தான் அந்த உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நபிமாரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் சொன்ன அடிப்படையில், அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து யாரெல்லாம் மரணிச்சாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, அந்த உயர்ந்த சொர்க்கம் அவங்களுக்கு கிடைக்கும் என்று என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இன்னும் சொர்க்கங்களுடைய இன்பங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், தொடர்ச்சியாக பார்ப்போம். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரங்களையும் கனிகளையும் பற்றி ஒரு சில தகவல் பார்த்துருக்கிறோம். அது நம்மளால கற்பனை கூட செய்து பார்த்துட முடியாத அளவுக்கான ஒரு இன்பமாக என்ன செய்து அது இருக்கு. இந்த உலகத்தில் நாம் பார்த்த காட்சி எல்லாம், நாம் பார்க்கிற இன்பம் எல்லாம் அதோடு கம்பேர் பண்ணுகின்ற பொழுது ஒரு செத்து போன ஆடுகதோ இதெல்லாம் சமம்னா அது எந்த அளவுக்கு இருக்குன்றது என்ன செய்யுங்க, சிந்திச்சு பார்த்துவோம். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடைவதற்காக நம்ம என்ன செய்யணும், அதிகமாக போட்டி போடக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கில் பண்ண கூறி
எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.